உனக்கு என்ன வேணும் கொக்கு? நான் எல்லார்கிட்ட போய் என்ன சொல்லட்டும்? சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லணுமா? ஒவ்வொரு விலங்கோட வீட்டுக்கு போய் நான் எடுத்து சொன்னா ரொம்ப டைம் ஆகும். எனக்கு சோர்வாயிரும். யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் தான். டைமா? சாரி, ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டுறேன். அட ஒரு நாளா? கம்மினாலும் 2 வருஷம் கொடுத்தா நல்லா இருக்கும். கிரீன்லாண்ட் காட்டுல இப்பதான் சூரியன் உதிக்க போகுது. சூரியனுடைய ஒளி சேவல் மேல விழுந்த உடனே சேவல் எழுந்திருச்சுது. ஐயோ, இந்த சூரியன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்துக்கிட்டே இருக்கு? இதுக்கு தெரியாதா? கோழி கூனதுக்கு அப்புறம் தான் சூரியனும் வரணும். கோழியா இருந்து நீ சோம்பேறியா இருந்தா நீ கத்துறதுக்கு முன்னாடியே சூரியனு வந்துடும். ஓவரா பேசாத. இப்படி சொல்லி சேவல் ஒரு பாறை மேல ஏறி நின்னு கூவ ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த சிவப்பு சேவல் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா கத்துது? நான் மத்தியானம் வரைக்கும் தூங்குவேன் தெரியுமா? அப்படியா? நீங்க மதியம் வரைக்கும் தூங்குனா நாங்க எல்லாரும் இன்னும் மதியம் வரைக்கும் பட்னியா இருக்கிறதா? எழுந்துறீங்க, போய் சாப்பாடு தேடிட்டு வாங்க. இந்த சாப்பாடெல்லாம் தேடுறது நான் எதுக்கு தனியா பண்ணணும்? நீயும் கூட என் கூட வந்தாகணும். நான் உங்க கூட வந்துட்டா இந்த குழந்தைங்கள நாள் பூரா பாத்துக்கிறது யாரு? மிங்கு, பாத்தியா அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க நம்மள பாத்துக்கிறாங்களாமா. அப்பா, நீங்க போனதுக்கு அப்புறமா அம்மா புல்புல் ஆண்டி கிட்ட போய் சாயந்தரம் வரைக்கும் ஒரு கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க திரும்பவே வருவாங்க. ஏய், உங்களால சும்மா இருக்க முடியாதா? இன்னொரு பக்கம் சோட்டுமான் அப்பதான் எழுந்திருச்சுது. அம்மா, எதுக்கு இப்படி விடியுது? நமக்கு பசிக்கலன்னா இப்படி விடியவே விடியலன்னா எப்போவுமே இதே மாதிரி ராத்திரியாகவே இருந்துச்சுன்னா வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லை? நாம் தூங்கிக்கிட்டே இருக்கலாம், நல்லா ஓய்வெடுக்கலாம், எந்திருக்கவே தேவையில்லை, சாப்பாடு கூட நம்ம தேடவே வேண்டாம். ஒரு நாள் மிங்கு அப்படிங்கிற கொக்கு அந்த காட்டுக்கு வந்துச்சு. சீ, எவ்வளவு கேவலமான காடு. இங்க விலங்குங்க சுத்தமா இருக்க மாட்டாங்களா? அது 2 நாள் அந்த காட்டுல தங்குச்சு. அங்க இருக்கிற எல்லா விலங்குகளுடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. கொக்கு அந்த காட்டோட ராஜாவான சிங்கராஜா கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. உனக்கு என்ன வேணும் கொக்கு? நான் எல்லார்கிட்ட போய் என்ன சொல்லட்டும்? சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலையை பார்க்க சொல்லணுமா? ஒவ்வொரு விலங்கோட வீட்டுக்கு போய் நான் எடுத்து சொன்னா ரொம்ப டைம் ஆகும். எனக்கு சோர்வாயிரும். யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் தான். டைமா? சாரி, ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டுறேன். அட ஒரு நாளா? கம்மினாலும் 2 வருஷம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ கடவுள, இந்த காட்டோட ராஜா கூட சோம்பேறி போல. இந்த காட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி சொல்லி கொக்கு குளத்துக்கிட்ட போச்சு. குளத்துக்குள்ளாரையும் நிறைய குப்பை இருக்கிறத அந்த கொக்கு கவனிச்சுது. அதை பார்த்து முழுசாவே உடைஞ்சு போச்சு கொக்கு. உடனே கொக்கு அந்த காட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா திடீர்னு அதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. மந்திர தேவதையா? அப்படி சொன்னதும் அதோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு. சாயந்தர நேரம் அது பாறைக்கு மேல போய் நின்னுக்கிட்டு சேவலை பார்த்து சேவல் கிட்ட இப்படி சொல்லுச்சு. கேளுங்கப்பா கேளுங்க, எல்லா ட்ரீம்லேண்ட்காரங்க என் பேச்ச கேளுங்க அப்படின்னு கத்தின உடனே அங்க இருந்த எல்லா விலங்குகளும் பறவைகளும் அங்க வந்து ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன ஆச்சு? காலங்காத்துல இதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? சரி, நீங்களே சொல்லுங்க, யாருக்குமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? வீட்டில் இருக்கும்போது யாருக்கு சாப்பாடு தேவைப்படுது? நாங்க எல்லாருமே அப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ சிங்கராஜாவும் ரொம்பவே ஆர்வமா சொல்லுச்சு. அப்படி ஆகுமா? நான் குளத்துக்கு அறையில் உக்காந்துருந்தேன். அப்போ ஒரு தேவதை தண்ணிலேருந்து வந்துச்சு. அது சொல்லுச்சு, இந்த காட்டுவாசிங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்களாம். அதில் அவங்க என்ன வேணா கேட்கலாம், அதுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்களாம். அடேங்கப்பா, அப்படின்னு நாம வேலை செய்யாம அப்படியே இருந்தாலும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படியே வாழ்க்கையே வாழ்ற மாதிரி பார்த்துக்கலாம். நானும் கூட அவங்ககிட்ட இதான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்களோட 2 தங்கச்சியை அவங்க கூட்டிட்டு வராங்களாம்.
அவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த காட்டுவாசிங்களுக்கு வரத்தை கொடுக்குறாங்களாம். ஆனால் அவங்க 2 பேர் சுத்தமான இடத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. சோம்பேறிங்களா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் பற்றி நிஜமெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. குக்கு, இந்த மாதிரி வாய்ப்பை நாங்க நழுவ விட மாட்டோம். அந்த தேவதைகளை நல்லபடியா வர வைக்க இந்த காட்டையே மாத்தி காட்டுறோம். அன்பான காட்டுவாசிங்களா, நாம கொஞ்சம் கூட உழைக்காம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இந்த காட்டை நாம சுத்தமாக்கணும். அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சரி சிங்கராஜா, நாங்க எல்லாரும் அப்படியே பண்ணிடுறோம். அப்படியே எல்லா விலங்குகளும் காட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி காலையில ரொம்ப வேகமா எழுந்திருச்சு சாப்பாடும் தேட போனாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத அப்படியே கீழே போடாம ஒரு கூடையில மொத்தமா சேர்த்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப காடு ரொம்ப சுத்தமாவும் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மிங்கு கொக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. மிங்கு கொக்கு, 3 நாளுக்கு அப்புறம் அந்த தேவதை வருவாங்கன்னு நீ சொன்ன. சொல்லு, இப்போ அவருக்கு எதுக்கு வரல அவங்க? நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இங்கே நாத்தம் அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ புவ்வு புல்லோட நறுமணம் வீசுது. குளமெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சுத்தமாக இருக்கு. நீங்கள் சோம்பேறியாக இருந்து உங்கள் ஹெல்த்தை எல்லாத்தையும் பாழாக்கிட்டே இருந்தீங்க. அதுவும் சரியாயிடுச்சு. உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு தேவதை வேணுமா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நான் தேவதைன்னு ஒரு பொய் சொன்னேன். நீங்கள் சோம்பேறித்தனத்தை விடுறதுக்கு, உங்கள் காட்டை ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கிறதுக்கு, சோம்பேறிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அத சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு. கொக்க கடிச்சு முழுங்குற மாதிரி அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட பாரு, என்ன தண்டனைய கொடுக்க போறோன்னு. அப்படி சிங்கராஜாவும் மத்த விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணி கொக்க ஒரு கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. பாவம் கொக்கு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் 2 ஆளுங்க காட்டுக்கு வந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் இங்க என்ன பண்றான்? அட ராஜேஷ், இந்த காடு ரொம்ப கலீஜா இருக்குன்னு சொன்ன, எல்லா பக்கமும் குப்பைன்னு சொன்ன, குளமும் அழுக்கா இருக்குன்னு சொன்ன. ஆனா இந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு. அடா, நான் பார்த்துட்டு போகும்போது சுத்தமாகவே இருக்கல. எப்படி சுத்தமாச்சுன்னே தெரில. அட, இந்த காட்டை வெட்டி நாம இங்க ரோட்டை போட்டிருப்போம். ஆனா இவ்வளோ அழகான காட்டை வெட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. வா வா, இங்கிருந்து போயிடலாம். அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கராஜா மறுபடியும் எல்லா விலங்குகளையும் ஒன்னா வர சொன்னாரு. பாத்தீங்களா, இந்த கொக்கு நம்ம கிட்ட போய் சொல்லி இந்த காட்டை சுத்தமாக்கிருக்கு. நாம உழைக்கணும்னு புரிய வச்சிருக்கு. ஆனா அதுல எந்த தப்புமே இல்ல. இன்னைக்கு இந்த காடு சுத்தமா இருக்கலனா அரசு அதிகாரிங்க இத வெட்டி நாசமாக்கிருப்பாங்க. சுத்தமா இருக்கிறத பார்த்து திரும்பி போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, நாம இந்த காட்டுல வாழ்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த மிங்கு கொக்கு தானே, சரியா? எல்லாரும் சேர்ந்து அந்த கொக்க விடுதலை செஞ்சு அவங்க செஞ்ச தவறுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. அன்பான கொக்கு, இனிமே சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எப்பவுமே இந்த காட்டை சுத்தமா வச்சுப்போம். அது கூட நீ சொன்ன மாதிரியே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உழைச்சா அது நமக்கு நன்மைதான். எப்பவுமே பிரச்சனை இருக்காது. அதை கேட்டதோ கொக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குளத்துக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. கொக்கு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு.